தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிரடி மாற்றங்களை செய்து புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த மாதம் அறிவிக்கப்பட்ட 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி வரம்பை விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு இணங்க தற்போது 75,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இந்த புதிய அறிவிப்பின்படி கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு, சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகள் அனைவருக்கும் கடன் தொகை 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஒருவேளை 75,000 ரூபாய்க்கு அதிகமாக பயிர்க்கடன் வாங்கியிருந்தால் அந்த விவசாயிகளுக்கு தலா ரூபாய் 35,000 வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள குறு, சிறு மற்றும் பெரு விவசாயிகள் என மொத்தம் 14,43,504 பேர் நேரடியாக பயன்பெற உள்ளார்கள். இதற்காக தமிழக அரசுக்கு கூடுதலாக ரூபாய் 5,932.23 கோடி செலவினம் ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தள்ளுபடியானது 1 மே 2025 முதல் 28 பிப்ரவரி 2026 வரையிலான காலகட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு மட்டுமே பொருந்தும். வரவிருக்கும் புதிய சாகுபடி பருவத்திற்கு விவசாயிகள் எந்தவித தொய்வுமின்றி தடையின்றி புதிய கடன்களை பெற்று விவசாய பணிகளை மேற்கொள்ள இந்த அதிரடி உத்தரவு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் இந்த அதிரடி அறிவிப்பு ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது.